வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஸோ ஆப்ஜெக்ட் இந்த கான்செப்ட் எந்த இடத்துல பயன்படுதுன்னா, ஒரு வேரியபிளை ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிளை ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அந்த வேரியபிளை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எங்கே கிரியேட் ஆகும்? ஒரு பர்சன் எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்சனுடைய டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த பர்சனுக்கு வந்து நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், அவங்களோட எஜுகேஷன் மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் அதே மாதிரி அரேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வேர் கீவேர்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. பர்சன் உடைய டீட்டெயில் கலெக்ட் பண்ண போகிறேன். பர்சன் கொடுத்தாச்சு, ஈக்குவல் டு போட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டிங்கனாலே பர்சன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே நீங்கள் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்சனுடைய நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நேம் கோலன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கமா கொடுத்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து நான் 17 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கமா போட்டு எத்தனை ப்ராப்பர்ட்டி அண்ட் கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூ ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப். ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஜெக்டோடைய நேம் மட்டும் கொடுங்க. கொடுத்தாலே பாருங்கள் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் எடுத்து வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. எனக்கு இப்போ பர்டிகுலராக ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட், ஓகே, பர்சன்றது ஆப்ஜெக்ட் டாட் வச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க A1 அதோடைய வேல்யூ மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ ஏஜ் பாருங்க 17 அது மட்டும் இதாயிருக்கு. இப்போ நீங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் பர்சன் ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. இப்போ நான் வந்து அவங்களுடைய ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஹைட் ஈக்குவல் டு கொடுத்து 154 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த பர்சனை நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். பார்த்தீங்களா, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, அதே மாதிரி ஹைட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுவுமே என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அடுத்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, இதே இதுக்கு நான் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். 154 155 நான் ஆக்கிடுறேன். ஸோ அவுட்புட்டில் பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோம், ஹைட்டு, அதுதான் அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது கமா போட்டு இந்த இடத்துல ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ கோலன் வச்சு இந்த இடத்துல கர்லி பிரேஸ் போட்டுறேன். கர்லி பிரேஸ் போட்டாலும் என்ன ஆயிரும், அந்தது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன். டபுள் கொட்டேஷனில் வந்து ஜஸ்ட் ஏபிசி அப்படின்னு கொடுத்துக்கலாம். போட்டு அட்ரஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஆப்ஜெக்ட் என்ன, பர்சன், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாட் போட்டுட்டு அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்கூல், இது செகண்ட் இல்லையா, அதை போட்டுட்டு டாட் போட்டு அதில் பாருங்க என்ன இருக்கு, நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பர்டிகுலர் ஒன்றை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணுங்க. இல்லை எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி கொடுத்துருங்க. பாருங்க நேம் அட்ரஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் ஃபுல்லாக பர்சன் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணால் இப்படி கொடுத்துருங்க. பாருங்க நேம் அண்ட் ஸ்கூலுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே காமிச்சது. இதுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்து வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தோம். ஸோ ஆப்ஜெக்ட்குள்ள மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். மெத்தட்ஸ் அப்படின்றது சேம் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம். அது தேவைப்படும் போது அந்த பர்டிகுலர் மெத்தட்ஸை கால் பண்ணி நம்ம அந்த கோட்ஸை ரீயூஸும் பண்ணிப்போம். இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கமா போடுங்க, என்ட்ரு பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்றது
எப்படி ஒரு ப்ரௌசருக்கு புரியும், பக்கத்தில் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டால் தான் புரியும். அது கீழே கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வித்தின் கேர்லி பிரேஸ்க்குள்ளே நமக்கு தேவையான கோட்ஸை ரைட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்குது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் டாட் லாக். ஸோ இதில் பர்சனில் இருக்கக்கூடிய டாட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் அவுட் சைடு வெளியில் வந்து என்ன பண்ணுறோன்னா பர்சன் இதில் இருக்கக்கூடிய டாட் வாக். ஸோ ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இதை கால் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. பாருங்கள், இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே உள்ளே போயிருக்கு. உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது கால் பண்ணும்போது வேல்யூஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் 3 அப்படின்ற ஒரு நம்பர் அனுப்புகிறேன். இந்த நம்பரை இந்த ஃபங்க்ஷன் கெட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லோக்கலாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம், நம். ஓகேவா? இப்போது இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். டேக் அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல அந்த நம் வேரியபிளோடைய வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம். ப்ளஸ் போட்டு எக்ஸ்ட்ரா நான் வேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை ரன் பண்ணலாம். பாருங்கள், டேக் 3 ஸ்டெப்ஸ். ஸோ 3 அனுப்பணும். இந்த இடத்துல 3ன்றது இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய வேல்யூஸ் அனுப்ப முடியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கமா போட்டுட்டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், num1, num2 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ num1 ப்ளஸ் போடுங்க num2. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், டேக் 3 5 ஸ்டெப்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். num1 ப்ளஸ் num2 ரன் பண்ணுறேன். பாருங்கள், 2 ஆட் பண்ணி 8ன்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒரு க்ளோபில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் என்ன பண்ணுங்க, வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இதில் ஒரு வேல்யூ வைக்கிறேன், சாஃப்ட்வேர் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இவங்க குளோபல். ஸோ இதை இந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஃபங்க்ஷனும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் போட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இவங்களையும் அதை பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறேன். பாருங்கள், டேக் 3 ஸ்டெப் டு சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி கீழே இவங்களையும் கால் பண்ணும்போது சாஃப்ட்வேர் பிரிண்ட் ஆகிடுச்சு. வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ இது லோக்கலாக மாறிடும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் நான் பயன்படுத்துகிறேன். ஸோ ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு, டேக் 3 ஸ்டெப் டு சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. பட் இந்த செகண்ட் கால் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா இதை டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. ஸோ லோக்கலாக க்ரியேட் பண்ணிட்டோம்னா மற்றவங்க யாருமே அதை பயன்படுத்த முடியாது. இப்போது இந்த பர்சனுக்குள்ளே இப்போ நேம்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை நீங்கள் டிஸ்பிளே பண்ண விரும்புகிறீங்க. பர்சனுக்குள்ளே இருக்கக்கூடிய சேம் இந்த வாக்குன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இப்படிலாம் போட்டால் அது தப்பு தான் காட்டும். ஸோ டீட்டெயிலாக தான் நம்ம என்ன பண்ணணும், பர்சன் டாட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, கொடுத்தா தான் நம்மளுக்கு இது வந்து A1 அப்படின்ட்டு காட்டுது. பட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஃபங்க்ஷன் இவங்க 2 பேருக்கும் பேரண்ட் யார், பர்சன் தான். ஓகே, சேம் பேரண்ட். அப்போ இவங்கள்ட்ட போயிட்டு இதுதான் பேரண்டோட நேம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஓகே, ஒரே பேரண்ட் தானே. ஸோ இவங்க பிள்ளை தான் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா திஸ் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்துகிறாங்க. திஸ் போட்டு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு 2 பேருக்கும் ஒரே பேரண்ட்டாக இருக்கும்போது அது ஓயாமல் சொல்லணும் அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா, A1 பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா திஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, ஒன்றுமே அனுப்பலை, ஜஸ்ட்டு திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணி அவுட்புட் பாருங்கள். திஸ்ன்றது என்னது, ஆப்ஜெக்ட். இந்த பர்சன்ற ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளுக்கு வந்து காமிச்சிருச்சு.
A1 ஏஜ், ஸ்கூலுக்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ், அது மாதிரி வாக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருச்சு. நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள், லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ இந்த சேம் திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி லோக்கல் வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீப் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு கமா போட்டுக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு திஸ் கீவேர்ட் வச்சு இந்த லோக்கல் வேரியபிளை அக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டாட் ஏ. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நம்மளுக்கு இப்போ ஏ பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்ற வேல்யூ வந்து காமிச்சிருச்சு. அப்போது திஸ் கீவேர்ட் அப்படின்றது இந்த பர்சன் இருக்காங்களே, இந்த பேரண்ட்டோடைய இந்த டைரக்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்காட்டும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் வேல்யூஸை எடுக்காது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதே திஸ் கீவேர்ட் போட்டு டாட் வச்சு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏ அப்படின்றது அதோடைய பேரண்ட் யார் ஆயிடுவாங்க, பர்சன் ஆயிடுவாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ஸ்லீப்பில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் டாட் ஏ வந்து 5 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அப்போ நேமே வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெரிய நேமாக கொடுக்குறேன். அதோட ஸ்பேஸும் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். இப்போ நேம் ஆஃப் பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா இது நம்மளுக்கு எரர் ஷோ ஆகும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் கோட்டேஷனில் இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நேமாக எடுத்துக்கும். ஸோ இது எப்படி கால் பண்ணுறது, கன்சோல் போயிட்டு பர்சன் டாட், பாருங்க ஒரு ஆப்ஷனாக வந்துருச்சா. அதே மாதிரி பாருங்க, நீங்கள் டபுள் கொட்டேஷன்ல போட்டிருக்கனால இது ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்றது டாட்டுக்கு பதிலாக என்னவும் வரும், ஸ்கொயர் பிராக்கெட்டும் வரும். HTML ஃபைலுக்குள்ள ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் யூசர்ட்ட இருந்து டைனமிக் வேல்யூஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வேணும், யூசர்ட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வேணும். எதுக்குன்னா அப்போ தான் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண வைக்க முடியும். ஸோ பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா. இப்போது ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த டேக்குள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துறோம். இந்த நேமை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டனுக்குள்ள ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் வேர் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். கர்லி பிரேஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா மை ஆப்ஜெக்ட் டாட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, டாட் டிபார்ட்மெண்ட். இதில் யூசர்ட்டேருந்து வாங்குற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ I1 டாட் வேல்யூ. ஓகே, இந்த இடத்துல I1 இந்த ஐடி டாட் வேல்யூ போடுங்க. ஸோ அந்த வேல்யூ கெட் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப், இதில் மை ஆப்ஜெக்ட் இதை பிரிண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நான் வந்து ஹாய், ஏன்னா இங்கே டைப் டெக்ஸ்ட்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டிங் தான் கொடுக்க போகிறோம். ஹாய். ஸோ கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ வேல்யூ வந்து நம்ம கொடுத்த ஹாய்ன்ற வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், வேற கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் மாறிடும். டைனமிக் வேல்யூஸ் வந்து கொடுத்தோம். யூசர் வந்து இன்புட் பாக்ஸில் கொடுக்க அந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம மாற்றுறோம். அதுதான் டைனமிக் வேல்யூஸ். இப்போ டைனமிக் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ட் வந்து கெட் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சேம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி இன்புட் பாக்ஸை இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்புட் பாக்ஸில் வாங்குறது வந்து ப்ராப்பர்ட்டி, இந்த இன்புட் பாக்ஸில் வாங்குறது அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. ஓகேவா. இப்போ ஐடியை வந்து I2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக்ல வந்து ஆன் கிளிக்ல வந்து சேம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே வந்து எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இந்த டிபார்ட்மெண்ட்ல வேல்யூவா என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா யூசர் ஃபர்ஸ்ட் இன்புட் பாக்ஸ்ல கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ I1 டாட் வேல்யூ. ஸோ ஐடி டாட் வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகேவா. இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு வேல்யூல ஸ்டோர் ஆயிருக்கும். மறுபடியும் மை ஆப்ஜெக்ட். ஓகே, மை ஆப்ஜெக்ட் டாட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு I2
டாட் வேல்யூ இப்படி கொடுக்குறோம். இப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேல்யூ இருக்கு I1 டாட் வேல்யூ. அப்போ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், I2 டாட் வேல்யூல என்ன இருக்கோ அதுதான் என்ன ஆகும், உள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு இதை நான் இங்கே ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் மை ஆப்ஜெக்ட். இப்போ இங்க நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறேன். கிளிக் பண்ண இங்க பாருங்க, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க என்ன கொடுத்தோம், டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துல இருக்கிறது தான் அப்படியே கிரியேட் ஆயிட்டு செகண்ட் பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. பட் இந்த லைன் நம்மளுக்கு கரெக்டா போய் அப்டேட் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும்னா எப்பயும் போல டாட் யூஸ் பண்ணாம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா I1 டாட் வேல்யூ அதுல என்ன வேல்யூ இருக்கோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அதுல தான் இந்த I2 டாட் வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நேம் கிளிக் பாருங்க, நேம் கோலன் நம்ம கொடுத்த வேல்யூ. ஸோ இதுதான் டைனமிக்கா ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றதுக்கான மெத்தட்.